இன்று மாலை வேளையில இலங்கையில் இருக்கிற நம்மவர்களுக்கு ஒரு அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த எரிபொருள் சேகரிப்பு குறிப்பா கடந்த 48 மணித்தியாலமா மத்திய கிழக்குல ஏற்பட்டிருக்கிற இந்த அசாதாரண போர் சூழல் காரணமாக எரிபொருள் தட்டுப்பாடு வந்துவிடுமோ அப்படின்ற அச்சம் காரணமாக இப்பொழுது அனைத்து விதமான எரிபொருள் நிலையங்கள்லையும் நீண்ட வரிசை காணப்படுது. ஏற்கனவே இன்று காலையிலேயே சொல்லியாச்சு, எரிபொருள் தட்டுப்பாடு நாட்டுல வராது. ஒரு மாதத்துக்கும் அதிகமான காலத்துக்கான எரிபொருள் சேமிப்புல இங்க இருக்கு. இப்பொழுது போர் நடந்து கொண்டிருக்கின்ற பிரதேசங்கள்ல இருந்து நமக்கு எரிபொருள் வாரதும் இல்ல. எனவே இதனால எந்த விதமான அச்சமடையக்கூடிய, பதட்டமடையக்கூடிய எந்த விதமான சம்பவங்களும் நாட்டுக்குள்ள இல்லை என்று சொல்லப்பட்டது. ஆனாலும் இதை கருத்தில் கொள்ளாம தொடர்ச்சியாக எரிபொருள் சேகரிப்பு நடவடிக்கைகள்ல மக்கள் ஈடுபட்டு வரதால இப்பொழுது காவல்துறையினருக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. தேவையற்ற முறையில கேன்கள்ல, பூலிகள்ல, பரல்கள்ல எரிபொருட்களை சேமிக்கக்கூடிய அல்லது சேகரித்து கொண்டு செல்லக்கூடியவர்கள் தொடர்பாக கவனம் செலுத்துமாறும், சட்டவிரோதமான முறையில் தேவையற்ற முறையில் அதிகளவான எரிபொருட்களை சேமித்து வைத்து அதிக விலைகளுக்கு விற்பவர்கள் இருந்தால் அடையாளம் காணப்பட்டால் அவர்கள் உடனடியாக சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் விவசாயம், கடல் தொழில் மற்றும் தேவையான அத்தியாவசியமாக அவங்க ஒரு கேன்லையோ பூலியில் தான் கொண்டு போகணும்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டால் மாத்திரம்தான் பெட்ரோல் நிலையங்களிலோ எரிபொருள் நிலையங்களிலோ அவர்களுக்கு எரிபொருள் வழங்குமாறும் இதனை காவல்துறையினரும் எரிபொருள் நிலைய உரிமையாளர்களும் கண்காணித்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எரிபொருளை எடுத்துக்கொண்டு போய் அதை விற்பனை செய்கிறது அல்லது அளவுக்கு அதிகமாக எரிபொருளை சேமிப்பது அல்லது வாங்கி செல்வது என்பது மிகப்பெரிய அளவான சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. மிக அவதானமாக இருங்க. இலங்கையை பொறுத்தவரையில இந்த நிமிடம் வரைக்கும் எரிபொருள் தட்டுப்பாடு அப்படின்றது வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு அச்சநிலை, பதட்ட நிலை காரணமாகத்தான் இந்த நீண்ட வரிசை இப்பொழுது எரிபொருள் நிலையங்கள்ல ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சர்வதேச ரீதியில எரிபொருள் கூடிய தட்டுப்பாடு ஏற்படுமா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது இன்று பிரித்தானிய பக்கமாக ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரித்தானிய அரசாங்க பக்கமாக ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எரிபொருள் விலையேற்றத்தை உலக நாடுகள் தவிர்க்க முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா, இப்பொழுது எரிபொருள் கொண்டு வரப்படுகின்ற மிக முக்கியமான மையமாக இருக்கிற ஹார்மூஸ் கால்வாய், இது மிக முக்கியமான ஒரு இடம். மத்திய கிழக்கின் வழியாக பல ஐரோப்பிய நாடுகளுக்கு எரிபொருள், கச்சா எண்ணெய் இந்த பிரதேசத்தாலாம் போகுது, இந்த கால்வாயாலாம் போகுது. கிட்டத்தட்ட ஐரோப்பிய நாடுகள் அல்லது உலக நாடுகள்ல மிக பெரிய அளவான தொகை 20% ஹார்மூஸ் நீர்நிலையால தான் எரிபொருட்களும் கச்சா எண்ணெய்களும் கொண்டு செல்லப்படுகிறது. எனவே இது இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு சில எரிபொருள் கப்பல்களும் சிக்கி கொண்டிருக்கிறது. இதற்கு தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த கால்வாயை ஈரான் இப்பொழுது மூடி இருக்கிறது. காரணம் தான் ஈரானுடைய கட்டுப்பாட்டிலும் ஈரானுடைய எல்லைக்குள்ள தான் அந்த கால்வாயினுடைய கதவுகள் இருக்கிறது. எனவே இதை அவங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. இதை தொடர்ச்சியா ஈரான் கட்டுப்படுத்தி வைத்திருக்குமாக இருந்தால், இந்த போர் தொடர்ந்து நடக்குமாக இருந்தால் பல நாடுகளுக்கான எரிபொருள் விநியோகம் தடைப்படும். இதனால எரிபொருளுடைய விலை ஏற்றம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்ப்பு கூறப்படுது. இதுல மிக முக்கியமா சொல்லப்படுற ஒரு விஷயம் சொன்னா, இப்பொழுது கச்சா எண்ணெயுடைய ஒரு பீப்பாய் $67 இருக்கிறது. இது $100 வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருப்பதாக சொல்றாங்க. இதனால உலக நாடுகளுடைய மிக முக்கியமான ஐரோப்பிய நாடுகளுடைய எரிபொருள்ல பெரிய பாதிப்பும் தட்டுப்பாடும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு 4-5 நாட்கள் தொடர்பாக இருந்தால் கூட மிகப்பெரிய அளவான பாதிப்புகளை ஏற்படுத்த இடம் இருக்குன்னு சொல்லப்படுது. இதனால பல நாடுகள், சீனா உள்ளிட்ட பல நாடுகள் இப்பொழுது ஈரானோடு, இஸ்ரேல், அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக, இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தீர்க்கமான ஒரு நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுறாங்க. இதுல பல மத்திய கிழக்கு நாடுகள், சவுதி அரேபியா, துபாய் இதுல பெரிய அளவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. 33 பேருக்கு மேல காயமடைந்திருக்காங்க, ஒருவர் உயிரிழந்திருக்காங்க. துபாய் விமான நிலையம் பெரிய அளவாக பாதிக்கப்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பஹ்ரைன் விமான நிலையம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வான்வழி தாக்குதல்கள், ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வரதால மத்திய கிழக்கு நாடுகளுக்கான பல விமான சேவைகள், ஆயிரக்கணக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பல நாடுகளுடைய அங்கிருந்தும் செல்ல முடியாது, இங்கிருந்தும் போக முடியாது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனமும் முற்றுமுழுதாக மறு அறிவித்தல் வரை தங்களுடைய பயணங்களை, மத்திய கிழக்குக்கான பயணங்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. இதனால மிக பாரியளவான பொருளாதார சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால
வருகின்ற நாட்களில் ஈடுகட்ட முடியாத அளவான பொருளாதார பாதிப்புகள், பல நாடுகளுக்கு இழப்புகள் ஏற்படும் என்ற எதிர்ப்புகுறர்கள் இப்பொழுது கணிக்கப்படுகிறது. இந்த யுத்தத்தை உடனடியாக இன்னும் வருகின்ற மணித்தாளங்களுக்குள் கட்டுப்படுத்த வேண்டும், இதனை உடனடியாக நிறுத்தி உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பல நாடுகள் இப்பொழுது பேச்சுவார்த்தைகளில் இறங்கியிருக்காங்க. இதனால இது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஈரானிய பக்கமாக வெளிவருகின்ற தகவல்கள் அடிப்படையில் ஈரானிய நிறுவனங்கள், அரச நிறுவனங்கள் எல்லாமே இப்பொழுது செயற்பாட்டில் தான் இருக்கு. நாட்டினுடைய அரசியல் அமைப்பில் ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இடைக்கால நிர்வாக சபை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால என்னென்ன விஷயங்கள் ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அது தொடர்ச்சியாக இடம்பெறும், எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது. போர் தொடர்ச்சியாக நடைபெறும், இஸ்ரேல் மீதான தாக்குதல் தொடர்ச்சியாக இடம்பெறும் என்ற அறிவித்தலை ஈரானிய தொலைக்காட்சிகள் வெளியிட்டிருக்கிறது செய்தியை. அதோடு ஈரானுடைய தாக்குதலால இதுவரைக்கும் இஸ்ரேலில் 8 பேருக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் 27 பேருக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருப்பதாக ஈரானிய தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் பக்கமாக இது தொடர்பாக எந்த விதமான தகவல்களையும் பெற முடியல. ஈரானிய ஜனாதிபதி புதிதாக வெளியிட்டிருக்க தகவலின் அடிப்படையில் எங்களுடைய எதிரிகளை நாங்கள் திறன் கொண்டு அழிக்க நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். எதிரிகளை திட்டமிட்டு அவர்களுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு நாங்கள் ஒன்றாக இணைந்து செயற்படுவோம். நாங்கள் எங்கள் உச்ச தலைவருடைய பாதையிலேயே தொடர்ந்து செல்வதற்கான நடவடிக்கையை எடுத்து வரோம். ஈரானுடைய ஆயுதப்படை கடுமையான தாக்குதல்களை தொடர்ந்து எதிரிகளுக்கு செய்யும் என்றதும் ஈரானிய இராணுவ தளங்களுக்கு இது தொடர்பான அறிவித்தல்கள் வழங்கப்பட்டு கொண்டிருப்பதாகவும் அவருடைய அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தும் என்பதில் இந்த தகவல்கள் உறுதி செய்து, இந்த தாக்குதல்கள் காரணமாக பல நாடுகள் இப்பொழுது கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்காங்க. எரிபொருள் மட்டுமில்ல, ஏற்றுமதி, பொருளாதார பிரச்சனை என்று ஏராளமான சிக்கல்கள் இப்பொழுது எழுந்திருக்கிறது. இப்பொழுது ஈரானுக்கு மட்டும் செல்வதல்ல, பல நாடுகளுடைய ஏற்றுமதிகள் இப்பொழுது விமானங்கள் மூலமாக கொண்டு செல்லப்படுகின்ற பொருட்கள், பொருளாதார பிரச்சனை, இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பயணிகள் மாத்திரம் போறது இல்லை, இது விமான பயணங்கள் மூலமாக செய்யப்படுகின்ற வியாபாரங்கள் என்று ஏராளமான விடயங்கள்ல பாதிப்புகளை ஏற்படுத்தி இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. இந்த 2 நாட்களிலையும் பாரியளவான பொருளாதார சிக்கல்கள் பல நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிமிடம் வரைக்கும் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு இடையில எந்த விதமான இணக்கப்பாடுகளும் வரல. ஈரானிய உச்ச தலைவர் உயிரிழந்ததை தொடர்ந்து அங்கு மக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக 40 நாட்கள் துக்க தினத்தை அறிவிச்சிருக்காங்க ஈரான்ல. பாகிஸ்தான்ல இதற்கு எதிரான கலவரங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பலதரப்பட்ட இடங்கள்ல அமெரிக்க தூதரங்கள் மீதும் அமெரிக்க நிலைகள் மீதும் பல இடங்கள்ல தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதனால அமெரிக்க தூதரகத்தின் அதாவது கராச்சியில் இருக்க அமெரிக்க தூதரகத்துக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்தாரிகளுக்கும் இராணுவத்துக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல்ல 6 பேருக்கும் அதிகமானவங்க உயிரிழந்திருக்காங்க. இந்த மாதிரியான விடயங்கள் தொடர்ச்சியாக பாகிஸ்தான்ல அமெரிக்காவுக்கு எதிரான பல ஆர்ப்பாட்டங்களும் கோஷங்களும் அங்கு நடைபெற்று வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. எனவே இந்த விஷயங்கள் தான் இப்ப சற்று நேரத்துக்கு முன்பு வரைக்கும் கிடைக்கப்பட்ட தகவல்கள். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்ஸ்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க அதுல அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து நீங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா எந்தெந்த நாடுகள்ல இப்பொழுது வெடிச்சத்தங்கள் அல்லது ஏவுகணை தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கு, என்னென்ன மாதிரியான நிலைமை அங்க இருக்கு அப்படின்றத கருத்துக்கள்லையும் சொல்லுங்க.